உந்தம் என்றால் என்ன? இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம் எனப்படும். இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும். இது ஒரு வெக்டார் அளவாகும். விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. நியூட்டனின் முதல் விதி வரையறு. ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இவ்விதி விசையினை வரையறுக்கிறது. அது மட்டுமின்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது. விசை என்றால் என்ன? விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புறச்செயல் வடிவம் ஆகும். விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டார் அளவாகும். இதை கீழ்கண்டவாறு விளக்கலாம். 1. ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல். 2. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல். 3. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல் ஆகும். ஒத்த இணை விசைகள் என்றால் என்ன? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் என்றழைக்கப்படுகின்றன. மாறுபட்ட இணை விசைகள் என்றால் என்ன? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்றழைக்கப்படுகின்றன. தொகுபயன் விசை என்றால் என்ன? ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை என்றழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமமாகும். விசைகளின் எண்மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றின் கூடுதல்